ரவி வணக்கம். காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை நோக்கி நகர்ந்து இந்திய பெருங்கடல் நோக்கி செல்லும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த திங்கட்கிழமை காலை என்று உருவானது. தென்மேற்கு வங்கக்கடல் அதை ஒட்டிய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது நிலக்கோட்டை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 21, 22 ஆகிய தேதியில் உள் மாவட்டங்களில் இடி மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடிக்கிறது என்றும் 21ஆம் தேதி தமிழகத்தை ஒட்டிய கடல் பகுதி நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று தென் மாவட்ட கொங்கு மண்டலங்களுக்கு மழை இருக்கும் என்றும் ஈரப்பதம் நிறைந்த காற்று மற்றும் கொங்கு மண்டலம் மற்றும் உள் மாவட்டங்களில் மலைப்பகுதியில் இடி மழை மேகங்கள் உருவாகக்கூடும் என்றும் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இந்த காற்று சுழற்சி காரணமாக பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மழை எந்த அளவு தீவிரம் இருக்கும் என்றும் நிகழ்வு அதை பொறுத்துதான் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. காற்று சுழற்சி மேற்கத்திய இடையூறு வரும் நேரத்தில் உருவாகிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அதை அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அது நகரும் போதுதான் மழையின் தாக்கம் எப்படி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் அண்மை தகவலாக அடுத்த 24 மணி நேரத்தில் இலங்கை நோக்கி நகர்ந்து இந்திய பெருங்கடல் நோக்கி செல்லும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக இது இலங்கை நோக்கி அடுத்த 24 மணி நேரத்தில் நகரக்கூடிய பட்சத்தில் மழைக்கான வாய்ப்பு என்பது அடுத்தடுத்த நகர்வை பொறுத்துதான் தெரிய வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரிதி.